பாரதிய ஜனதா கட்சியிலும் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த மறுநாளே எல்லா பகுதிகளிலிருந்தும் புகார்கள் தலைமைக்கு வர ஆரம்பித்து விட்டது. தேர்தல் செலவுகளுக்காக கொடுத்த பணத்தை மாநில மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் பங்கிட்டுக் கொண்டார்கள். கீழே பூத் கமிட்டி வரைக்கும் அந்த பணம் வரலைங்கிற புகார் தலைமைக்கு வந்துருச்சு. குறிப்பா திருமங்கலம் பகுதியில் அந்த மாவட்ட நிர்வாகிகள் 4 பேருடைய புகைப்படத்தை போட்டு கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய் கட்சி தலைமை கொடுத்த பணத்தை இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், சுவரட்டி அச்சடித்தே ஒட்டிவிட்டார்கள். இதை தாண்டி நம்முடைய தென்சென்னை மாவட்டத்திலே பாஜக சார்பாக போட்டியிட்ட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களும் கூட தலைமையிடம் புகார் அறிவித்திருக்கிறார்கள். முறையாக சரியாக பணம் போய் சேரவில்லை, தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று. இது தொடர்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தனித்தனியாகவும் கருத்து கேட்கிறார். எனவே தேர்தல் முடிந்ததும் பாஜக தரப்பிலும் பல்வேறு விதமான நடவடிக்கை, மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாற்றம், புதிய நிர்வாகிகள் நியமனம் என்பது போன்ற விஷயங்கள் வரும் அப்படின்னு அந்த தரப்பிலையும் சொல்றாங்க.